நோய்வாய்ப்படுவது மனிதனுக்கு ஒரு சகஜமான ஒரு நிலை தான். ஆனால் அது நம்மளுக்கு என்ன நோய் இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுல நம்மளுக்கு விழிப்புணர்வு வேணும். ஏன்னா நோய்கள் என்பது எப்பொழுதும் அதுவாக உருவாகிறது கிடையாது. நம்மளோட பழக்க வழக்கம், வாழ்வியல் முறை, உணவு, நம்மளுடைய சூழல் இதெல்லாம் சேர்த்து தான் நம்மளுக்கு நோயை உற்பத்தி பண்ணுது. அப்போ நோயை சரிப்படுத்தக்கூடிய ஆற்றலும் நம்மளுடைய உடலில் ஆல்ரெடி இன்பில்ட்டாக தான் இறைவனுடைய படைப்பில் ஒரு அற்புதங்கள் இருக்குங்கிறத நம்ம உண்மையை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏனென்றால் இந்த மருத்துவ உலகத்தில் எல்லாமே வியாபாரமாகிவிட்டது. மருந்து, மாத்திரை, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா செக் பண்ணணும்னா ஒரு செக்கப்புக்கு 2 செக்கப்பு, அதுக்கப்புறம் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படிங்கிறது நிறைய இழுத்து விட்டுறாங்க. இதை விட என்ன கொடுமை அப்படின்னா, நல்லா போன மனிதனை நோயாளியாக்கி விட்டுறாங்க. அப்படி ஒரு நண்பர் எந்த ஒரு பிரச்சனையுமே அவருக்கு இல்லை. பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதுக்காக ஒரு 3 மாதம் அலைஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் தூக்கம் இல்லாமல் அதிகமானால அவருக்கு சில பிரச்சனைகள் மனசில் ஏற்பட்டு அதுவே உடல் ரீதியாகவும் பிரச்சனையாக உருவாகி ஒரு கட்டத்தில் லைட்டாக நெஞ்சு வலிச்சிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. உடனே அவருக்கு பிளாக் இருக்குது, ஏஞ்சியோ பண்ணணுன்ட்டாங்க. சரி, ஏஞ்சியோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் இருக்குமில்லைங்க, அதையும் பார்க்கல. அதில் தெரிஞ்சிருக்கு எந்த பிளாக்கும் இல்லை, ஆனால் பிளாக் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லி. இப்போ என்னென்னா, ஏஞ்சியோ பண்ணாமல் இவர் வெளியே விடக்கூடாது அப்படிங்கிற குறிக்கோளில் மருத்துவமனை வந்துருச்சு. அதனால் ஏஞ்சியோவும் பண்ணிட்டார். இந்த ஏஞ்சியோ பண்ண பின்னாடி மீண்டும் அவருக்கு வலி இருக்குது. அதனால் இன்னொரு மருத்துவர் என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள் நிரந்தரமாக ஒரு சர்ஜரி பண்ணிடுங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படின்னு இருக்கார். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சு கொள்வது என்ன அப்படின்னா, எல்லாத்து விஷயத்துக்கும் நம்ம மருந்தையும் மருத்துவத்தையும் நாடாமல் இருக்கணும். அதற்கு நாம் உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளே சரிப்படுத்தக்கூடியது, மனதை தெளிவாக வைத்து கொள்ளக்கூடிய நிலை, இதெல்லாமே நம்மளுக்கு வேணும். ஏனென்றால் நோய் என்பது நோயாக இருக்கக்கூடியது நம்மளுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளிலிருந்து தான் வருகிறது என்பது தான் உண்மை. எண்ண கழிவுகள் தேங்கி வைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய அழுத்தங்களும், அந்த அழுத்தங்களால் வரக்கூடிய குழப்பங்களும், மன சோர்வுகளும், பயங்களும் மேலும் மேலும் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம உடல் சோர்வடைகிறது. அதனால் உடலில் ஓடக்கூடிய இரத்த நாளங்கள் சுருக்கங்கள் ஏற்படுகிறது. கவலைகளும், கோபங்களும், பொறாமைகளும், நெகட்டிவான குணங்கள் வரும் பொழுது நம்மளுடைய உடலில் பலவிதமான ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது. அந்த ரசாயன மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுத்து விடுகிறது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்வதற்கு தைரியமாக அந்த பிரச்சனையில் இருந்து அதை அணுக வேண்டும். எல்லா விஷயம் நமக்கு தெரியும், ஆனால் தெரிந்தும் அதை நாம் கடைப்பிடிக்காமல் இருக்கிறோங்கிறது தான் நம்மளுடைய அறியாமை. அதனால் முதல்ல நம்மளுக்கு இந்த நோய் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உடனடியாக நீங்களே முடிவு செய்து விடாதீர்கள். தலை வலிச்சுன்னா எனக்கு தலையில் அந்த பிரச்சனை இருக்கும், வயிற்றில் பிரச்சனைனா வயிறில் எனக்கு அந்த பிரச்சனை இருக்கும், எங்கேயாவது மூச்சு பிடிப்பில் ஒரு சின்ன வலி வந்துச்சுன்னா எனக்கு ஆற்றல் பிரச்சனை அப்படின்னு நம்புறவங்களாம் இருக்காங்க. மூட்டு வலிக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்ய போய் அது முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனைன்னு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி மொத்தம் முதுகு தண்டுவடத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி நல்லா நடந்துகிட்டு இருந்த ஒரு அம்மா எனக்கு நடக்க முடியாமல் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி அவசரப்பட்டு போய் மருத்துவர்கள் சொல்கிறார்கள் என்று உடனடியாக நீங்கள் சிகிச்சை அளித்தீர்கள் என்றால் அந்த சிகிச்சை என்பது பலனளிக்காமல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கதாக மாறிவிடும். நீங்கள் தான் எந்திரிச்சு நடந்து அந்த மருத்துவமனைக்கே போயிருப்பீங்க, ஆனால் உங்களிடமே அவர் சொல்லுவார் நீங்கள் எந்திரிச்சு நடக்க முடியாதும்பார். அப்படியெல்லாம் நம்பக்கூடாது. உடனடியாக மாற்று மருத்துவரை அல்லது வேறொரு மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டும். மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு காசு இருக்குங்கிறதுக்காக போய் பெட்டில் படுத்துக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு படுத்துக்கலாம், அவரும் காசு வாங்கிடுவார். ஆனால் உங்கள் உடல்நிலை என்பது மிக மோசமாகிவிடும். முழுமையாக இருக்கக்கூடிய உடலின் தன்மை, இயற்கை தன்மை எல்லாமே கத்திப்பட்டுச்சுன்னா அதனுடைய தன்மை என்பது பாதி குறைந்துவிடும். மருந்தை நம்பி வாழக்கூடிய விஷயங்களாக நீங்கள் மாறிவிடக்கூடாது. மருந்து என்பது சில காலங்களுக்கு ஒரு மாற்று தான், ஆனால் அதுவே நம்மளுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றிவிடாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மருத்துவமும் மருந்தும் மருத்துவர்களும் உன்னதமாக நம்மளை வாழ வைக்கக்கூடிய விஷயங்களை செய்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் தவறாக விஷயத்தில் நம்மளுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி தனியார் மருத்துவமனைக்கு போனால் தான் நம்மளுக்கு எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை நீங்கள் முடிவெடுக்காதீங்க. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு, என் மனைவிக்கு, குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் அரசு மருத்துவமனை சார்ந்து தான் நான் சிகிச்சை எழுதி கொடுக்கிறேன். எனக்கு 2022 கடைசியில் என் உயிருக்கே மிக ஒரு ஆபத்தான நிலையில் நான் மருத்துவமனையில் அட்மிட் ஆனேன். அப்போ என் மனைவி சொன்னாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் தாங்காது, நம்ம அந்த அளவுக்கெல்லாம் நம்மளுக்கு வருமானம் இல்லை. ரெண்டாவது எனக்கு அதில் நம்பிக்கையும் இல்லை. இறைவன் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது, தடுப்பதை யாரும் நம்ம கொடுக்கவும் முடியாது. அதனால் அங்கேயும் மருத்துவமனை தான், இதுவும் மருத்துவமனை தான் அப்படின்னு நான் கோவை மருத்துவமனையில் அட்மிட் ஆகி ஏறத்தாழ ஒரு 3-4 மாதங்கள் அங்கேயே இருந்தேன். அங்கே தான் அட்மிட் ஆகியிருந்தேன், அங்கே தான் பெட்டில் படுத்திருந்தேன்.
எல்லோருடனும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய உணவை நானுங்களும் உண்டு சாப்பிட்டோம். அதே மாதிரி அன்னதானமெல்லாம் வெளியே கொடுப்பாங்க. அங்கெல்லாம் போய் எங்கள் மனைவி வாங்கிட்டு வருவாங்க, பசங்க வாங்கிட்டு வருவாங்க. அதையெல்லாம் நாங்கள் அந்த மதிய நேரத்தில் சாப்பிட்ருக்கோம். அந்த புண்ணியங்கள் தான் என்னை காப்பாற்றிருக்கு. யாருக்கு எல்லாமே எப்பொழுதுமே கிடைக்குதோ அதுவே நம்மளுக்கு கிடைக்குது, அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமாக நம்ம உடலில் எந்த நோய் வந்தாலும் தெய்வமும் இறைவனும் நம்ம நம்பிக்கையும் நம்மளை காப்பாற்றும். ஏனென்றால் மரணத்திலிருந்து நான் மீண்டு வந்ததுனால சொல்கிறேன். மரணம் என்பது அதனுடைய வாயில் படியில் போய் நான் எட்டி பார்த்து வந்தவன். தெய்வம் எங்களை அப்படி கரங்கொண்டு காப்பாற்றிருச்சு. தாய் மாசாணி உடனிருந்து என்னை காப்பாற்றினா அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். மருத்துவம் மருத்துவர்கள் எல்லோருமே நம்மளை காக்க வந்த தேவர்கள் தான், இறைவனுடைய தூதர்கள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எல்லா மருத்துவர்களும் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் உடனடியாக செய்து விடாதீர்கள். உடம்பில் கத்தி வைக்கிற விஷயம் வந்தாலே கொஞ்சம் காலங்களை தள்ளி போடுங்க. அடிபட்டிருக்கு, வெட்டுக்காயம் பட்டிருக்கு, ஏதோ பெரிய சதை சேதாரம் ஆகியிருக்கு அப்படின்னா நிச்சயமாக அங்கே அறுவை சிகிச்சையும் அங்கே தையல் போடுறதும் கத்தி வைக்கிறதும் அது நடக்கும் ஆல்ரெடி. ஏன்னா அது டேமேஜ் ஆகிருச்சு. அங்கே சிகிச்சைகள் தேவை. அது மேல்புறத்தில் நடக்கிறது தான். ஆனால் உள்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ராஜ உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய எதையுமே நீங்கள் கை வைத்து விடாதீர்கள். உணவில் நீங்கள் விழிப்பாக இருந்து உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மன நிம்மதி, உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பகையை நீங்கள் குறைத்தீர்கள் என்றாலே அந்த வெறுப்பிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய இரத்தங்களை கெடுக்காமல் இருக்கும். உறவுகள் கெட்டால் ரத்தம் கெடுங்க. உங்களுக்கு உறவுகள் பகையாயிருச்சுன்னா உங்களோட ரத்தம் கெடும். ஏனென்றால் உங்களுக்கு பிடிக்காத உறவுகளை நினைத்து நீங்கள் கோபப்படும் பொழுதெல்லாம், அந்த உறவுகளை பற்றி நீங்கள் நெகட்டிவாக சிந்திக்கும் பொழுதெல்லாம் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய இரத்தம் இங்கே கெட்டுக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் நீங்கள் திட்டுவதும் சபிப்பதும் அடுத்தவர்களை வஞ்சிக்கான வார்த்தைகளை நீங்கள் பேசுவதும் உங்களுடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளாக இருந்தால் அப்படியே உங்களுக்கு பல மடங்காக திரும்பி உங்கள் இரத்தத்தை கெடுக்கும். இது உண்மை. இதுவும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். அதனால் நல்ல காலங்களில், நல்ல சூழல்களில், எல்லா நிலைகளையும் நாம் இறைவனை பிடித்து கொண்டு தெய்வத்தை அனுகிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரன்பு சக்தியை நம்பித்தான் நம்ம வாழணும். எல்லோரும் நேசிங்க. எல்லோருடனும் பெரிய அன்பு பாராட்ட தேவையில்லை. ஆனால் வெறுப்பு இல்லாமல் இருங்கள். அவரவர்கள் சூழ்நிலை, அவரவர்களுக்கான வாழ்க்கை, அதன் தன்மையில் அவர்களுக்கு இருக்கிறது, அவர்களுக்கான வழி அவங்களுக்கு தான் தெரியும். நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை நம்மளுக்கு தான் தெரியும். அடுத்தவங்க உணர முடியுமா? அது மாதிரி தான் அவங்களுக்கும். அதனால் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு எல்லாத்தையும் பெருசாக ஏற்றத்தாழ்வு இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, இறைவன் பார்த்துக்கிறான், தெய்வம் இருக்குது பார்த்துக்கும் அப்படின்ட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உணவு ரொம்ப முக்கியம், உடற்பயிற்சி முக்கியம். அதைவிட மன உறுதியும் மனதினுடைய தெளிவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் கற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தினால்தான் உங்களை பின்தொடரக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். எல்லோரும் இன்புற்று வாழ நல்ல நலனுடன், நலமுடன், மன உறுதியுடன், மன நிம்மதியுடன் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்து அந்த வம்சம் தலைத்தோங்க 16 செல்வங்களும் பெற்று வாழ தாய் மாசாணி என்னைக்கும் உங்களுக்காக வேண்டுகிறேனுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். தாய் மாசாணியை போற்றி போற்றி.